நமது மாவட்ட ஆட்சித்தலைவர், துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகள், அதேபோல தாசில்தார், ஆர்டிஓ இவர்களுக்குமான எனது வேண்டுகோள் என்னவென்றால், அவர்களுக்கு தேவையான எந்தெந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ அதை சரியாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என நான் உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்கிறேன். காரணம், அவர்கள் பேசப்பட்டு முடிச்சோடனே அவங்க கை கேட்காமல அவங்க கைக்கு பில் போய் கிடைச்சிடணும். அதே மாதிரி பேஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அது மண்ணு போடணும் அப்படின்னா அதுக்கு 3 மாதம் காத்துக்க கூடாது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதை வருவாய்த்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி அவர்களுக்கு உதவ வேண்டும். இப்படியாக நாம் பணிகளை அரசு அதிகாரிகள், பயனாளிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பணிகளை மேற்கொண்டால் 530 குடும்பங்கள் வாழ்வதற்கு நல்ல தரமான வீட்டினை நாம் கட்டி கொடுக்க முடியும். அதற்கான பணியில் தான் நாம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா இதே மாதிரி இந்த வீடுகள், பழுதடைந்த வீடுகள் 2001க்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள், ஓட்டு வீடுகள், காங்கிரீட் வீடுகள் அத்தனையும் அரசின் மூலமாக கட்டப்பட்ட வீடுகள் பழுதடைந்து இருக்கிறது. அதையும் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு 2.5 லட்சம் வீடுகள் மராமத்து செய்வதற்கான திட்டத்தையும் உருவாக்கி தந்த இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை யார் மறந்தார்? நேற்றைக்கு ஒரு நிகழ்வு, நேற்றைய தினம் விடுமுறை நாள், எல்லாம் அரசு விடுமுறை. ஆனால் எங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரவக்கோட்டை பகுதியிலிருந்து கல்லாக்கோட்டை பக்கத்திலிருந்து ஒரு மக்கள் சமயபுரத்துக்கு வழிபாடு கோயிலுக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. நேற்று அதிகாலை நேரத்து காலையில 4 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் மோதி ஒரு 5 பேர் இறந்து போயிடறாங்க. ஒருத்தர் கால் உடைஞ்சு போயிருக்கு. இந்த தகவல் எனக்கு கிடைச்சவுடன் ஒரு கடிதம் எழுதி முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சேன். நான் அனுப்பினது 10:30 மணிக்கு. 10:50க்கெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும், அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு 1 லட்சம் வழங்கி அந்த அரசாணையை வெளியிட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றால் நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு ஆட்சியை நாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது பார்க்க முடியுமா? ஆக விடுமுறை தினத்திலும் விடுமுறை எடுக்காமல் பணியாற்றுகின்ற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை நாம் யாரும் மறந்துவிடுகிறார். அந்த அடிப்படையில் தான் 40க்கு 40 வெற்றி. இன்றைக்கு சரியாக 12 மணிக்கு அந்த 5 பேருக்கும் நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கு சென்று அந்த செக் கொடுத்துட்டு தான் இங்க வர்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பல பணிகளை நாம் மேற்கொள்கிறோம். குறிப்பாக இந்த முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் 2022-23 பாத்தீங்கன்னா 62 கோடி ரூபாயில சாலை பணிகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 2024-25 கிட்டத்தட்ட 66 கோடி, முதல் கட்டமாக 20 கோடி ரூபாய்க்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக 46 கோடி ரூபாய்க்கான பணிகள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். இங்க சீர்காழி இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு 23 கோடி ரூபாயில கட்டிடங்கள், நாதல் படுகை, முதலமைடு திட்ட பகுதியிலே புயல் பாதுகாப்பு மையம், இப்படி இந்த அனைத்து பகுதிகளுக்கான அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவதில் நம் முதலமைச்சர் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து பணியாற்றி வருகிறார். இதிலே முக்கியமானது என்னது என்றால், நம்ம முதலமைச்சருடைய திட்டம் நிறைய இடங்களில் மேம்போக்கான அரசு திட்டங்களை நாம் செயல்படுத்தலாம். ஆனால் அடித்தட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் மைக்ரோ லெவல்ல அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதற்கான திட்டத்தை தந்தவர் நம்ம முதலமைச்சர் தான். மக்களுடன் முதல்வர் என்ற மகத்தான திட்டம் முதலிலே மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளில் அதனை செயல்படுத்தினார். 30 நாட்களுக்குள்ளாக நீங்கள் கொடுக்கின்ற மனுவுக்கு தீர்வு செய்ய வேண்டும் என அந்த திட்டத்தை செயல்படுத்தி வெற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஊராட்சிகளிலும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது, இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்த அந்த
கருத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல இங்க இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அதற்கான கல்விக்கான வளர்ச்சி பணிகளை மேம்படுத்துகின்ற ஒருமித்த குழுவாக எடுத்த நடவடிக்கை, குறிப்பாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கையால் 37 இருந்து கிட்டத்தட்ட 27க்கு 10 இடங்கள் முன்னோக்கி சென்றிருக்கிறோம். கல்வியில் நாம் மிக வேகமாக மயிலாடுதுறை இன்றைக்கு செயல்பட்டிருக்கிறது. அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். முதல் 10 இடங்களுக்குள்ளாக மயிலாடுதுறை மாவட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மாணவ செல்வங்களுக்கு 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண்கான வினா விடை அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. எளிமையாக படித்து அவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய அந்த அடிப்படையில், குறிப்பாக ஸ்பான்சர் மூலமாக நம்ம கலெக்டர் எல்லாத்தையும் கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள் படிப்பது போல இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 38,000 மாணவ செல்வங்களுக்கு பிளஸ் 10th, அதே மாதிரி 38,700 பேர் பிளஸ் 2 படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அந்த வினாவிடை கையேடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட கல்வித்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் உங்களின் சார்பாக எனது பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.